ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னா நம்ம ஒகேனக்கல் தாங்க கிளம்பிகிட்ருக்கோம். நம்ம பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு, அதனால சும்மா அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு வரலான்ட்டு ஒகேனக்கல் வந்தாச்சுங்க. வந்த உடனே பசங்களுக்கு ஒரே ஜாலி, கிளம்பணும் குளிக்க போகணுன்ட்டு. ஆனால் நம்ம வேலை சாப்பாடு முக்கியம் இல்லை. சாப்பாட்டுக்கு மீனெல்லாம் பார்கில் பண்ணி வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் அதை சமைக்க கொடுக்கணும் அப்படின்னு நாங்களும் கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கே மீனெல்லாம் என்னென்ன ரேட்டு, என்னென்ன விலை, என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த மீன் ரெண்டும் தாங்க நாங்கள் எடுத்தோம். நல்லா இருக்கா பாருங்கள். இந்த மீன் ரெண்டையும் இதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கினோம். ஜிலேபி மீன்லாம் உயிரோடு இருந்துச்சு, நல்லா அழகாக இருந்துச்சு. அப்புறம் அந்த மீனெல்லாம் வாங்கி இங்கே சமைக்க கொடுத்துட்டு, வெட்டுறதுக்கு ஒரு கூலி, சமைக்கிறதுக்கு ஒரு கூலி. அங்கே அப்புறம் சமைக்க கொடுத்துட்டு நாங்கள் குளிக்க போகலான்ட்டு இந்த பக்கம்லாம் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்ததுனால அந்த பக்கம் போய் ஃப்ரீயாக குளிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் போய் குளிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நாங்கள்லாம் குட்டி மீன்லாம் நாங்கள் ட்ரெஸ்லேயே அப்படியே பிடிச்சிட்டு ஒரு பாட்டிலில் பார்த்திங்களா குட்டி குட்டி மீன் அழகாக இருக்குல்ல. நாங்கள் பிடிச்சதை எடுத்துகிட்டுலாம் வரலங்க, பிடிச்ச ஆசைக்கு பிடிச்சிட்டு நாங்கள் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் ஸ்டார்டிங்லேருந்து தான் போனோம். அந்த இடத்த பார்த்திங்களா, சரி நல்லா இருக்காதுன்னு நினச்சோம். சரி எதுக்கும் குளித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு குழந்தைங்களாம் போனாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு நாங்களும் போய் என்ஜாய் பண்ணலான்ட்டு அப்படியே மெதுவாக போனேங்க. அப்படியே ஒரு பயத்தோடையே போனேன். ஓகே போகலாம் அப்படின்ட்டு, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சும்மா எல்லாம் கத்திக்கிட்டு சவுண்ட் விட்டுட்டு அப்படியே இப்போ அந்த அலை வந்து என்னை அடிச்சுட்டு இந்த பக்கமாக வந்துருச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் குளித்து முடிச்சுட்டு மேலே வந்தாச்சு. எங்கள் குட்டியை பார்த்தீங்களா, அங்கே யாருன்னு தெரிலங்க. சாப்பாடு மீனெல்லாம் ஆசையாக சமைச்சிருப்பாங்களாட்ட கீழே விழுந்துருச்சு. ஓகே, நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் எங்கள் ஃபேமிலி அவுட்ஃபிட் பார்க்குறீங்களா, டன் 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 நல்லா இருக்குங்களா. அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே யோயோ போட்டேன். நல்லா இருக்குல்ல மை குட்டீஸ். அப்படியே சாப்பிட்டு நாங்கள் அப்படியே 2-3 செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பாய்.